வணக்கம் மங்கீஸ். ட்ரிபிள் வி லாக் உங்களை அன்போடு வரவேற்கிறது. ஆம், ஒரு வாரமாக காணா போய்விட்டேன். மீண்டும் மங்களூரில். ஸோ மிக்க நன்றி ஃபெல்வின் மில்லர். அவர் யாருன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். ஒரு முக்கியமான ஒரு அடுத்த பெரிய ப்ராஜெக்டுக்கான ஒரு வேலை ரொம்ப முக்கியம். அதனால் என்ன ஆச்சுன்னா, அள்ளும் பகலும் இரவும் பகலமாக வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன். வீலாக் சுத்தமாக பண்ண முடியல. தூக்கம்லாம் இல்லாமல் இந்த வேலையை பண்ணி முடிச்சுட்டு முக்கியமான மீட்டிங் ஒன்று செவ்வாய்க்கிழமை இந்த மீட்டிங் அதை முடிச்சுட்டு சாயந்தரமே மங்களூர் ட்ரெயின் ஏற வேண்டியது. ட்ரெயின் மிஸ் ஆகி மறுநாள் காலையில் அர்ஜென்ட்டாக ஃப்ளைட்டு போட்டு இங்கே வந்து, ஏன்னா கிறிஸ்மஸுக்கு இங்கே நான் இருக்கணும். ஸோ அதனால் கிறிஸ்மஸ் வந்து பார்த்தா சொந்தக்காரங்க ஃபுல்லாக, வீடு ஃபுல்லாக. அதனால் இடம் இல்லை வீலாக் பண்ணுறதுக்கு, மாட்டிக்கிட்டேன். ஸோ ஒரு 3-4 நாள் நவர முடியல. இப்போ தான் எல்லாம் கிளம்புனாங்க. முக்கியமான மட்டும் வீட்டில் இருக்கிறோம். அதனால் ஹால் கிடச்சது உட்காந்து வீலாக் பேசுகிறேன். ஸோ ஓகே, உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, சில சமயம் தவிர்க்க முடியாத நிலைமை வந்து விட்டால் காணா போயிடுவேன். ஸோ அது வரைக்கும் யாரும் வந்து கமெண்ட்டில் கேட்கல எங்கள் வீடியோன்னு. நன்றி. ஸோ ஃபெல்வின் மில்லர் அவர் தான், மிக்க நன்றி. அவர் தான் நம்ம வீலாகோட முதல் மெம்பர். மெம்பர்ஷிப் நான் பாட்டு ஆன் பண்ணி வச்சுட்டேன். 30 ரூபா போட்டு ஆன் பண்ணி வச்சுட்டேன். யாருக்கும் எதுவும் சொல்லலை, வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆனால் யாராவது இதை பார்த்து ஜாயின் ஆகிறாங்கன்னு பார்த்தா ஒருத்தர் ஆயிருக்கார். சூப்பர், 1 day ஆகும். தேங்க்யூ. ஸோ மெம்பர்ஷிப் போட்டாச்சு, சேர்றவங்க சேர்ந்துக்குங்க. வாரத்துக்கு ஒரு நாள் மெம்பர்ஸ்க்கு மட்டும் லைவ் சாட்டு நான் வரேன். இது ஆல்ரெடி நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். அதனால் அது அப்புறம் தான். நன்றி. வேறு என்ன, இன்னைக்கு வந்து இது போயிட்டு வந்தோம், முஃபாசா போயிட்டு வந்தோம் மங்களூர் தேட்டரில். குழந்தைங்களெல்லாம் வந்திருந்தாங்க, பாப்பா கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன். ஓகே, லைன் கிங்கெல்லாம் தொடர்றதுக்கெலாம் அந்த சீக்வல்னு சொல்லிட்டு கெடுத்து விட்டானுங்க. அந்த ஆனால் டேரக்டர் நல்ல பேரி ஜென்கின்ஸ் வந்து நிறைய படம் நல்ல படம் பண்ணியிருக்காரு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா, செகண்ட் ஹாஃப் வந்து எல்லாத்தையும் முடிக்கணும்னு சிம்பிளாக முடிச்சுட்டாங்க. இன்னொன்று, லைன் கிங்கில் வந்து ஒரிஜினலுக்குலாம் ரீசன் சொல்லணும்னு எல்லாம் திணிச்சு எண்டிங் முடிச்சு வச்ச மாதிரி இருந்துச்சு. ஓகே, பசங்க பார்த்துச்சு, இப்படி காசு எடுத்துருவான் டிஸ்னி, அவனுக்கு இது பிரச்சனை கிடையாது. பார்த்துட்டு வந்தோம். இங்கே கன்னட சினிமா தான் ஓடுது. உபேந்திராவோட படம் ஒன்று, அதுக்கப்புறம் மேக்ஸ்னு ஒரு படம் ஒன்று, 2 இருந்துச்சு தேட்ரு. அது அது வந்துட்டு அப்புறம் கீழே பப்பாச்சியில் இது பிசிபெல்லா பாத் வித் பூந்தி சாப்பிட்டுட்டு, பாப்பா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுச்சு. வந்துட்டு கிளம்பி வந்துட்டோம். கிறிஸ்மஸ் நல்லா போச்சு. கிறிஸ்மஸ் அருமையாக சென்றது. கிறிஸ்மஸ் மத்தியானம் போல இருக்கேன். எல்லாம் ஜாலியாக போச்சு. வேற என்ன நல்ல விஷயம் சீக்கிரமே சொல்கிறேன். குட் நியூஸ்லாம் அடுத்த வருஷம் ஜாலி தான். நல்லா சாப்பிட்டு தூங்கினேன். ஏன்னா வேலை இல்லை, சேனல் ஷூட்டிங் எதுவும் இல்லை. நல்லா 3 வேளை நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க. நல்லா சாப்பிட்டு நல்ல தூக்கம். அதெல்லாம் மத்தியானம் நல்லா கவுந்து போட்ட மாதிரி தூங்கினேன். போன முறை போன மாதிரியே மச்சினியில் போயிட்டு இந்த மாதிரியும் போயிட்டு கிராப்பு மீன்லாம் சாப்பிட்டு நம்மளும் நல்ல நான்வெஜ்ஜை அடிச்சு ஊற்றிட்டு வந்தாச்சு. சென்னை வந்துட்டு அடுத்த வேலைகளை பார்க்கணும். புக் ஃபெஸ்டிவல் கண்டிப்பாக வருவேன். ஸோ அது ஒன்று இருக்குது. ஒக்கலொலி இன்னும் பண்ணாமலே வச்சுருக்கேன். நிறைய தெரில, அது பேசவே மண்டை ஒரு மாதிரி இருந்துச்சு, வேலையாக இருந்துச்சு. அது ஒரு ஃபீல், அது மொமெண்ட்டு தான். அது வீலாக கூட ஜாலியாக எனக்கு என்னாச்சு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பேசுனார், இன்றைக்கி அவர் சேனல் ஆரம்பிக்க போகிறான், வீலாக ஆரம்பிக்க நம்மள மாதிரியே. உங்களை பார்த்துட்டு எனக்கு ஐடியா வந்துச்சு, தலை சும்மா ஜாலியாக ஆன் பண்ணி கேமரா பார்த்து பேசலான் இருக்கேனாரு. நல்ல விஷயம், பேசுங்க அப்படின்னேன். வேற என்ன, இங்கே கொஞ்சம் வேகுது மங்களூர். இந்த முறை கொஞ்சம் வெயிலாக இருக்குது. போன முறை ஜிலுன்ற ஜிலேபியில் போடும் போது கொஞ்சம் வெயில். வேறு முக்கியமாக அப்புறம் அப்துல் டைரக்ட் பண்ண ஷார்ட் ஃபிலிம், அதோட டீசர் வந்திருக்கு.
இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அவனை டைரக்ட் பண்ணது, நான் நடிச்சிருக்கேன் அதில். அது கொஞ்ச நாளில் அப்லோட் ஆகிரும். அது போய் செக் பண்ணி பாருங்கள். அவனோட இன்ஸ்டா ஐடி, என் இன்ஸ்டா ஐடியில் போய் பாருங்கள். அது ஒன்று இருக்குது. அப்புறம் அவன் நடித்த இன்னொரு ஷார்ட் ஃபிலிம், ஆக்டரா நடித்த ஷார்ட் ஃபிலிம் டீசரும் ஒன்று வந்திருக்கு. அதுவும் போய் பாருங்கள். கேமரா எதுவும் கொண்டு வரல. இந்த மாதிரி அவசர அவசரமாக கிளம்பி ஊருக்கு வந்ததான். என்னாச்சு, ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம். ஆனால் இது வெயிட்டிங் லிஸ்ட்டில் போயிடுச்சு. கிறிஸ்மஸ் லீவ் நாளெலாம் கொஞ்சம் ஒரு மீட்டிங் இருக்கிறதுனால என்னால் சொல்ல முடியல எப்போ வருவேன்னு சொல்லிட்டேன்னு. கிறிஸ்மஸ்க்கு எப்படியா இருதுன்னு சொல்லி வீட்டில் கேட்டாங்களா, அதனால் போயிட்டு 12,300 வயிற்றெரியுது சீரியஸாக. பாப்பா இங்கே இருக்குது, பார்க்க வரணும், மனசே கேட்கல. ஃப்ரீ டைம்லலாம் நீங்கள் போட்டிங்கன்னா வெறும் 4,200 தான் டிக்கெட்டு. வீட்டு நிலமை இங்கே மங்களூரில் முக்கியமானவங்க இருக்கிறதுனால வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. அதனால் அன்றைக்கின்னு பார்த்து கிறிஸ்மஸ் லீவ் அவசரமாக போட்டதுனால 12,000. ரிட்டர்ன் வந்து எப்படின்னு பிளான் பண்ணணும். அது ஒன்று தான் செலவாகுது ஃப்ளைட்டுக்கு. 1 மணி நேரத்தில் வந்துடுறான். 7 மணிக்கு ஏறிச்சு, 8:45 மணிக்கு மங்களூரில் இருக்கேன். ட்ரெயின்னா 15 மணி நேரம். அது ஒரு செலவு வச்சது. சரி, ஓகே. வேற என்ன, மெம்பர் போட்டிருக்கேன். எல்லாரும் கேட்டதுக்கு என்னங்க கம்மி விலை 30 ரூபா, அந்த மெம்பரே போட்டுட்டேன். ஆனால் அது இந்த சேனலில் வந்து அதெல்லாம் காசு பார்க்கணும்னு நம்பரை ஏற்றி வைக்கலாம் பிளான் இல்லை. வீலாக்குங்கிறதுனால ஏர்லி ஆக்சஸ்லாம் வேலைக்கு ஆகாது. ஸ்பெஷல் வீடியோவும் வீலாகில் நல்லா இருக்காது. காசு கொடுத்தவனுக்கு மட்டும் ஒரு நாள் மட்டும் தான் பேசிட்டு மீதி நாளில் அவங்களுக்கு நல்லா இருக்காது. நான் லைவில் அவங்கள பார்த்து அப்படியே பேசி ஹாய் சொல்லிட்டு ஒரு சண்டே போல் ஃபோனை கவுத்தி வச்சு லைவ் போட்டானா மெம்பர்ஸ் மட்டும் பார்த்துக்க போகிறாங்க. அவ்வளோதான். இஷ்டம் இருக்கிறாங்க சேர்ந்துக்க போகிறாங்க. மற்ற நாள் எப்போதும் போல் ஃப்ரீயாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போல்லாம் யூடியூப் விட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. யூடியூப் விட்டுட்டு இன்ஸ்டாவில் ரீலு, ஷார்ட்ஸ்னு ஷார்ட் ஃபார்ம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. நீ பேசியிருந்த ஃப்ரெண்டுமே சொன்னார், ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குதால. நாங்கள்ல யூடியூப் வந்து என்றைக்குமே உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைபரு, ஒரு ஃபேனு கன்சிஸ்டண்ட்டாக உங்களை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா யூடியூப்பில் இருப்பாங்க. இன்ஸ்டாவில் ஒரு பாசிங் கிளவுடு மாதிரி தான். ஒரு ரீலை நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா அடுத்த ரீல் திருப்பி அவனுக்கு கண்ணில் காட்டுறதுக்கு ரேண்டமாக வந்தால் தான். இந்த சேனலில் இன்றைக்கி அண்ணன் வீடியோ போட்டிருப்பார், யூடியூப்பில் தான் போய் பார்ப்பான். அதனால் அந்த ஆப்பை வந்து எனக்குமே விட்டுறாதீங்க. சோர்ஸ் ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு அதில் இருந்தால் வரும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். எப்படி யூடியூப்பில் அல்காரிதம்லாம் சேஞ்ச் ஆச்சு, இவ்வளவு ஷாக் ஆச்சு. நிறைய பழைய யூடியூபர்லாம் வந்து சேனலை வந்து மூடுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பேன். பாவமாக இருக்கும். ஏன்னா அவங்களோட ஒரே ரெவன்யூ வந்து யூடியூபாக இருக்கும். வேறு எதுவுமே பிளான் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு 420 பொண்ணு ஏதோ எக்யூப்மெண்ட்லாம் வாங்கி வீடியோ போட்டு டெலிட் பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நியூஸ் ஆக்கிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் சும்மா. ஒரு ஜாஸ் வீடியோ கைன்னு ஒருத்தர் இருக்கார், ட்ரை பண்ணி பாருங்கள் யூடியூப்பில். ஜாஸ் வீடியோ கை ஸ்பேஸ் இல்லாமல் போட்டு பாருங்கள். நல்லா வயசான தாத்தா, ரொம்ப வருஷமாக சேனல் வச்சுருக்காரு. ஜாஸ் கிளிப்லாம் வெட்டி போட்டு ஜாஸ் பற்றி பேசுகிறவர். அவர் வந்து டைமில் அவருக்கு 100K 200Kலாம் அசல்ட்டாக போயிட்டுருக்கும். அல்காரிதம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் சடனாக 5K 10K தான் அவருக்கு ட்ராப் ஆகாது. அவ்வளோதான் வருது. அவர் கதறி என்னடா ஆகுதுன்னு பார்த்தா அப்புறம் நான் சேனலை மூடுறேன் அப்படின்பார். திருப்பி இல்லை மனசில் திருப்பி நடத்துகிறேன் பார். திருப்பி வாரம் ஃபுல்லாக தொடர்ந்து கன்சிஸ்டண்டாக போட போகிறேன் பார். நானும் உங்களை மாதிரி கிரிஞ்சாக தம்ப்நெயில் மாற்றுறேன் பார். திருப்பி சேனல் மூட போகிறேன் பார். இல்லை பண்ணுறேன் பார். இந்த வயசானவரை போட்டு ஒரு மாதிரி யூடியூப் வந்து தொல்லைப்படுத்துறது வந்து பார்க்க முடியுது. எனக்கே ஆச்சு. எனக்கு எப்படி திரும்ப ஆச்சு, நான் எப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை வீடியோ போடுவேன். போட்டாலும் அதே வியூஸ் தான் ஏறும். 3 மாதத்துக்கு ஒரு முறை போடுவேன், அதே வியூஸ் தான் ஏறும், அதே கமெண்ட் தான் ஏறும். ஒரு மாதிரி செலிப்ரேஷனாக இருக்கும். என் வீடியோ வந்தாலே எப்போயோ தான் போடுவேன். டேடி டாடின்னு ஒரு 3 வருஷம் படத்தில் மாட்டிக்கிட்டு இருந்தேன். யூடியூப் பக்கமே வரல, லேட்டாக வரேன். டேடி டாடி பாட்டு போடுறேன். அப்போ லாக்டவுன் டைம் போட்டால் ஓகே ஒரு 200K தான் வந்துடும். பார்த்தா 25,000 30,000 இப்பெல்லாம் வராது. என்ன சின்ன ஒன்றும் புரியல. இப்போ தான் பார்த்தா 2018 அப்புறம் அல்காரிதம்லாம் மாற்ற ஆரம்பிச்சுட்டு உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கே உங்கள் வீடியோ முதல்ல போய் காட்டாதுங்கிறது அப்புறம் புரிஞ்சுது. ஓ, அது பெரிய ஷாக்கு மாதிரி. கண்ணு கலங்குது, கோவம் வருது. என்ன நம்ம சரியா இல்லையா, நம்ம ஒழுங்காக பண்ணலையா அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் இல்லை, யூடியூபே வந்து எல்லாத்தையும் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் நிறைய வீடியோ அந்த 3 வருஷ கேப்பில் போட்டால் மட்டும்தான் நீங்கள் ட்ரெண்டு அப்படின்னாங்க. ஓகே, த வேஸ் ஆர் சேஞ்சிங் சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டேன். அதை பார்த்து நானும் தொடர்ந்துலாம் வீடியோ போட ஆரம்பிக்கல. டெம்பிள் மேக்கி எப்போதும் போல் எப்போயாவது தான் வந்துட்டு இருந்துச்சு. மெட்டா ஃப்ளாக்லாம் ஈஸி இல்லை, நான் ஃபிக்ஷன். நான் ஒரு விஷயம் பார்க்குறோம், அதை பற்றி பேசுகிறோம், புக்கு படிக்கிறோம், பேசுகிறோங்க, அது ஈஸி. அது வந்து நம்ம டெய்லி அப்டேட் பண்ணிட்டு போயிடலாம். அதனால அந்த சேனல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு.
வீலாக என்னோட தனிப்பட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன். அவர் சொன்னார், ஃப்ரெண்டு, நீங்கள் ஒரு ஆன்டி யூடியூபராக இருக்கீங்க அப்படின்னாங்க. அதுவே இப்போ அது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சாங்க. அப்படி இல்லைங்க, ஆன்டி யூடியூபர்லாம் இல்லை, யூடியூபாக வச்சுக்கலான்னு ஆசைப்படுற கும்பலில் நானும் என்னோட ஃபேன்ஸுங்களும் ஒரு ஆள் அப்படின்னு நினச்சிப்பேன். ஆமாம், இப்போ பாருங்கள், இப்போ அதில் வெறும் 3500 4000 வியூஸ் வருது. நான் ஃபீல் பண்ணல. ஒரு தம்ப்நெயில் போடாமல் எடிட்டிங் இல்லாமல் டெய்லி என்ன குவாலிட்டியில் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு 100 கமெண்ட் வருதுங்கிறது அல்காரிதமில் சான்ஸே இல்லை. இட் இஸ் மெடிக்கலி இம்பாசிபிள். ஜாலியாக இருக்கலாம். மெம்பர் வேற போடுறேன். மன்மம் டிஷர்ட் சர்சாக அவரது எனக்கு கிஃப்ட் கொடுத்தான். அதனால் எப்பெல்லாம் எனக்கு பிளாக் கொஞ்சம் பிடிக்கும், எனக்கு அதெல்லாம் போட்டுப்பேன். அதனால இன்னைக்கு தான் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ திருப்பி நாளையிலேருந்து நான் கண்டினியூஸாக வந்துடுறேன். வில் ஹாவ் மோர் ஃபன் கிறிஸ்மஸ் கதைகள். ஒருத்தர் 4000 ரூபா போட்டு கிறிஸ்மஸுக்கு என்ன பண்ணேன்னு கிஃப்டெல்லாம் காட்டுங்கன்னாரு. அது நாளைக்கு நம்ம பார்ப்போம். தேங்க்ஸ். ஸோ ஃபெல்வின் மில்லர், அவர் ஃபர்ஸ்ட் மெம்பர், உங்களுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. குட் நைட் monkeys.